வெல்கம் டு zana recipes. நம்ம சேனலில் இனி வரக்கூடிய எல்லா வீடியோஸ்க்குமே தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக தான் நான் எழுதுவேன். உங்களுக்கு வந்து நிறைய அள்ளி விடுற மாதிரி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பொருள் போதும், 2 பொருள் போதும், அப்போ மீதி பொருள்லாம் என்ன பண்ணுறது? கிரியேட்டர்ஸ்க்கு வந்து தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே புரியலையா? இனி வர வீடியோவில் சொல்கிறேன். இப்போ கேழ்வரகு புட்டு பண்ணுறதுக்கு 1 கப்பு வந்து நான் கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன். 1 கப்பு தான் கிடையாது, உங்களுடைய இஷ்டத்தை பொறுத்து, ஆட்களை பொறுத்து கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. புட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்ச் வந்து உப்பு போட்டுக்கலாம். புட்டுக்கு மாவு பிசைகிறதுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசையணும். இது வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் பிசைகிறதுன்னு சொல்கிறேன். முழுக்க முழுக்க கைகளில் தான் பிசையணும். நல்லா இந்த மாதிரி உதுத்து உதுத்து பிசைஞ்சு விடுங்க. ஃபஸ்ட்டே மொத்த தண்ணியை ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசையணுங்க. புட்டுக்குன்னு ஒரு தனி பக்குவம் இருக்குது. இப்போ மறுபடியும் தண்ணி பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்து உதுத்து விட்டுக்கிறேன். இதோடைய பக்குவம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரணும். சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா புட்டு வந்து ஃபைனல் வந்து எடுக்கவே முடியாது, அப்படியே உதிர்ந்து கொட்டிடும். நான் வந்து எப்படி எடுக்கிறேன், என்ன பக்குவத்தில் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நல்லா வந்து உதுக்க வருது, ஆனால் இறுக்கியும் பிடிச்சிக்கணும். இதுதான் அதோடைய பக்குவம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து எப்படி ஆவியில் வேக வைக்கிறதுனா, குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதில் 1 இன்ச் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா கொதி வர்ற டைமில் என்ன பண்ணிடுங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. இதுதான் புட்டு குழாய் பாருங்கள், குழா புட்டு. இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 130 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் 1 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எவ்வளோன்னு தெரில, பக்கத்தில் உள்ள லோக்கல் கடைகளில் தான் வாங்கினது. இப்போ இந்த புட்டு குழாயை எடுத்து வச்சுக்கலாம். இது கூட வந்து அடியில் வைக்கிறதுக்கு இதுவும், இது வந்து குத்துறதுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த அச்சை வந்து உள்ளே போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பாருங்கள், அதுக்கு அடுத்த லேயர் கொஞ்சம் மாவு, அதுக்கு அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா தேங்காய். இந்த சைடு குக்கரை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. என் கையவே சுட்டுருச்சு இப்போது பட்டு. இது கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கலாம். உங்கள் டேஸ்ட் அண்ட் டிசைனை எல்லாம் போட்டதுக்கப்புறமா மூடி வச்சு நல்லா மூடி விட்டுருங்க. இந்நேரத்துக்கு நான் ஒரு 10 புட்டு செஞ்சுருப்பேங்க. 1 மணி நேரமாக நிற்கிறேன் ஒரு புட்டு செய்கிறதுக்கு. வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ டிலே ஆகுது. இப்போ அடுப்பு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஹையில் வச்சுட்டேன். இப்போ இதை மூடி போட்டு மூடிக்கோங்க. மூடிட்டு நல்லா டைட்டாக அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு, இந்த குழாயோடைய அடியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு லாக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ லாங்கில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இது வேகிறதுக்கு உண்டான டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக வெந்துடும். எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் வந்து அந்த வாசனை உங்களுக்கு வரும். நான் மேலே வந்து நிறைய ஸ்டீம்ஸ் வரும். இப்போ வெந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த பச்சை கலரில் கொடுத்துருக்க ஸ்டிக்கை வந்து உள்ளே குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பின்னாடி அந்த பச்சை கலர் ஸ்டிக்கை வச்சு நல்லா குத்துங்க. எவ்வளோ ஃப்ரீ ஃப்ளோவாக வருது பாருங்கள், உதிரவே இல்லை. ரொம்ப சூப்பரான கேழ்வரகு புட்டு ரெடி ஆகிடுச்சு. நாட்டு சர்க்கரையை வச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டீம் ஃபுட்டு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.